guys, welcome back to Max Vibes. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா thumbnailல பார்த்து தெரிஞ்சிட்டு வந்திருப்பீங்க என்ன அப்படினு சொல்லிட்டு. அது என்னன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டான்னு கரெக்ட் டைம்க்கு வந்து உங்க கிட்ட சேருங்க. எஸ் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே இன் லேக் பேலஸ் ரெசார்ட் அலப்பி தாங்க. நீ எப்போ அலப்பிக்கு ட்ரிப் போயிருந்தே அப்படின்னு கேட்டால் நான் அலப்பிக்கு ட்ரிப் போகலைங்க. பட் நான் வந்துட்டு வர்க்காலாக்கு ட்ரிப் போயிருந்தேன். ட்ரிப் போயிட்டு வர வழியில் நம்ம அலப்பியில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கே ஒரு ஹோட்டலில் ஃபுட்டு சாப்பிட்டோம். ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ட்ராவல் பண்ணி நீ கோயம்புத்தூர் வரைக்கும் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சஜஸ்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருந்தோம் அலப்பி பீச் கிட்ட ஒரு ஹோட்டலில். ஸோ அவங்க வந்துட்டு நமக்கு லேக் பேலஸ் ரெசார்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும், நீட்டாக இருக்கும், ஃபேமிலி ரெசார்ட்டு, ஒரு நாள் கண்டிப்பாக போய் ஸ்டே பண்ணுங்க சொன்னால். அப்போ இவர் என்ன சொன்னார், ஓகே டக்குன்னு ஓகே வாங்க நம்ம போயிட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக ஹோட்டலில் தேடிட்டு கிடைக்கவே இல்லை. ஹோட்டல் எதுவுமே கிடைக்கல. சரி ஓகே அவங்க சொன்ன ரெசார்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டே கூகுள் மேப்பில் போட்டால் எந்தெந்த லொக்கேஷனும் மாற்றி விட்டு நம்ம வந்து அந்த ரெசார்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு மிட் நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களே நம்மளுக்கு அந்த நம்ம சாப்பிட்ட ஹோட்டலில் இருந்தவங்களே நமக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த எம்டிஏ தெரியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லி அவங்களே கால் பண்ணி நமக்கு வந்து புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு அங்கே போய் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, என்னால் நம்பவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்டு. நான் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், நான் வந்து வீடியோவில் வந்து லைனாக எல்லாமே சொல்கிறேன். பட் நான் vlog எடுக்கணுங்கிற எந்த ஒரு ஐடியாலையும் போகலைங்க. நம்ம வந்து சும்மா ஒரு ட்ரிப்புக்காக போயிருந்தோம். சரி ஓகே நம்ம ஒரு சின்ன ஒரு மெமரிஸ்க்காக கிளிப்ஸ் எடுத்து வைக்கலாங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஏதோ ஒரு கிளிப்ஸ் வந்து கிளாரிட்டிஸ் இல்லை சரியா இல்லை அப்படின்னா மன்னிச்சிடுங்க. நான் வந்து இது vlog எடுக்கணுங்கிற ஒரு பர்பஸில் வந்து எடுக்கல. ஸோ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி போகிறப்போ ஒரு கரெக்டான ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அங்கே எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், அந்த ரூம் எப்படி இருக்குது, அந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. ரொம்ப மிட் நைட் ஆயிடுச்சுங்க, பயங்கர இருட்டாக இருந்துச்சு. ஸோ என்னால் கரெக்டாக எடுக்க முடியல. நம்மளோட ஓன் வெஹிக்கல் உள்ள அலௌடு கிடையாது. ஸோ அவங்க கொண்டு வந்த வெஹிக்கலில் தான் போகணும். நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க கூட நம்ம உள்ளே போயாச்சு. தென் உள்ளே போகிறப்பவே பிளேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு தரமாக இருந்துச்சுங்க. தரமான ஸ்பாட்டு, சான்ஸே கிடையாது. உள்ளே போகிறக்கே வந்துட்டு ரிசப்ஷனுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும் போல் இருக்குது. தென் ரிசப்ஷனுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு நம்ம எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ். அங்கேருந்து ரூமுக்கு போகிற வழியில் செம்மையாக இருந்துச்சு. தென் நான் ரூமை காமிக்கிறேன் பாருங்கள். ரூம் சான்ஸே இல்லைங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. லக்ஸூரியஸ், அவ்வளோ ஒரு லக்ஸூரியஸுங்க. அவ்வளோ நீட்டு, சான்ஸே கிடையாது. ஒரு பெட் இருந்தது, பெட்லேருந்து எல்லாமே இருந்தது. நான் என்னென்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதில் பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு ரூமில் நான் வந்து ஸ்டே பண்ணதே கிடையாது என் லைஃப் டைமில். அந்த அளவுக்கு இது லக்ஸூரியஸான ரூமு. தென் காஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்து பாத்ரூமே பார்க்குறக்கு நம்ம வீடு மாதிரி இருக்குங்க. நம்ம வீடு கூட அவ்வளோ இதாக இருக்காது. தென் ஒரு ரூம் முடிச்சாச்சு. தென் முன்னாடி ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருந்தாங்க, டீ பிளேஸ் மாதிரி. அங்கே ஒரு பாத்ரூம் இருந்தது. தென் அங்கே டிவி இருந்தது. தென் அங்கேருந்து பார்த்தா இன்னொரு ரூமு, ஆக்சுவலி இன்னொரு பெட்ரூமு. அந்த ரூம்லேயும் சேம் அந்த 2 ரூமு டிட்டோ ஒரே மாதிரி இருந்துச்சு. தென் வந்து ஸ்க்ரீனை இது பண்ணி பார்த்தோம்னா வியூ வேறு லெவலில் இருக்குங்க. நான் மார்னிங் எந்திரிச்சிட்டு சரி டக்குன்னு ஒரு வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வியூ வெளியே போய் டோர் திறக்கிறேங்க. ஐயோ சான்ஸே கிடையாது. காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணுக்கு எதாவது இப்படியெல்லாம் ஒரு வியூவை பார்த்தா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அப்போது அந்த வியூவெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. பார்த்து முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. இங்கேருந்து இதுலேயே போட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது, உள்ள கேம்ஸு போட்டிங் எல்லாமே இருக்குது. ஃபுட்டும் மார்னிங் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து அக்காமடேஷனில் வந்துடும். மிச்சதெல்லாம் நம்ம பே பண்ணி தான் போகணும். பட் உள்ளே இருக்கிறது வந்து நம்ம போட்டிங் போகிறது எல்லாமே பே பண்ணி தான் போகணுங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆகி குளித்து ரெடி ஆகி கண்ணாடி முன்னாடி கொஞ்ச நேரம் நம்ம அவுட்ஃபிட்டை நம்மளே செக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நானே கண்ணாடியில் வந்துட்டு என்னோடய அழகை ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். தென் சாப்பிட போயிட்டு அகெயின் திரும்ப வந்துட்டு நான் போயிட்டு ரீல்ஸ் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் வீடியோ எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தேன். என்னோடய ரீல்ஸ் வீடியோஸ் பாருங்கள், இதெல்லாம் எடுத்திருந்தேன். எடுத்ததுக்கப்புறம் நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தேன் கைஸ். அப்புறம் வந்து சாப்பிட்றப்போல என்னால் கிளிப்ஸ் எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு vlog எடுக்கணுங்கிற ஐடியாவே கிடையாது. நான் சும்மா இந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து என்னோடய மெமரிஸ்க்காக எடுத்து வச்சுருந்தது. ஸோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக வந்துட்டு நான் இந்த வீடியோஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணுறேன். தென் வந்துட்டு
முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன். பட் எதுவுமே நான் வந்து வீடியோஸ் எடுக்கல. ஸோ நம்ம ஒரு சின்ன ஸ்டேக்காக மட்டும்தான் அலப்பி வந்திருந்தோம். ஏன்னா நம்ம வந்து வர்க்காலா போயிருந்தோம். வர்க்காலேருந்து வர வழியில் நம்மளுக்கு வந்து அலப்பி வரும்போது ரொம்ப மிட் நைட் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஒரு நாள் இங்கே நம்ம ஸ்டே பண்ணிட்டு போகலாம், இந்த ரெசார்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு இது பண்ணனால சரி ஓகே ஒரு நாளைக்கு லக்ஸூரியஸான லைஃப்பில் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு இருந்தது. தென் என்னோடய ஹஸ்பண்ட் கூட கொஞ்ச நேரம் எடுத்தேன். திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட். எஸ்ங்க, ஐ எம் மேரீட். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இது உங்கள் யாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணலை. பிகாஸ் நான் வந்து பிரேக்கில் இருந்தனால என்னால் சொல்ல முடியல. இவங்க தான் என்னோடய ஹஸ்பண்ட். தென் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறையா வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தென் அங்கேருந்து கிளம்பி கீழே போனோம். வெளியே போகணுன்னாலுமே நம்மளுக்கு அவங்களோட வெஹிக்கல் வரணும். தென் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், வரல. அதுக்கப்புறம் வந்துச்சு. அது வரைக்கும் நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்டு இன்னொருத்தவங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோஸ் எடுத்துகிட்டு தென் அவங்க வண்டி வந்தது. நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு போகணுன்னாலுமே அந்த வண்டியில் தான் போகணும். எங்கே போகணுன்னாலுமே அவங்க வெஹிக்கலில் தான் போக முடியும். நடந்தெல்லாம் போக முடியாது, எல்லாம் தூரமாக இருக்கும். தென் அங்கேருந்து கிளம்பியாச்சு காய்ஸ். கிளம்பி முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ட்ராவலிங் எகெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தென் போகிற வழியில் நிறைய பிளேஸ் பார்த்துட்டு போனோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பட் வந்துட்டு கொஞ்சம் மனசுக்கு தோணுச்சு காசு ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோமோன்னு. இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லா கிளிப்ஸும் பார்த்துருப்பீங்க. ரெசார்ட்ஸ் எப்படி இருந்தது, அந்த பிளேஸ் எப்படி இருந்தது, நம்ம உள்ளே எப்படி போனோம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இதோட காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்லேயே போட்டிருப்பேன். ஜஸ்ட் 45,000 ஒன்லிங்க. அவ்வளோ காஸ்ட்டு. என்ன இவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து ஒரு ஹோட்டலில் போய் நீ ஸ்டே பண்ணியிருக்க, நீ அவ்வளோ வந்து ரிச்சா அப்படின்லாம் கேட்டால் அப்படின்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து ட்ரிப்பு போயிருந்தோம், சரி ஓகே ஆசைப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு நாள் இருந்துடலாம், ஒரு நாள் வந்து லக்ஸுரியஸான லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டே பண்ணது தான். மற்றபடி வந்துட்டு ரொம்ப ரிச் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்மளும் நார்மல் தான் எல்லாரும் மாதிரியுமே. ஸோ வந்துட்டு ஸ்டே பண்ணியாச்சு, முடிச்சாச்சு, வந்தாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சுது. பட் வந்து சீரியஸாக சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சான்ஸே கிடையாது. ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் ஒரு சைடில் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, அவ்வளோ காஸ்ட் வந்து செலவு பண்ணிட்டோமா அப்படின்னு. அப்போ தோணலை, முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் அங்கே அவ்வளோலாம் சுற்றி எல்லாம் பார்க்கல. நம்மளுக்கு கோயம்புத்தூரில் வேலை இருந்துச்சு. ஸோ கோயம்புத்தூருக்கு வர வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் வர வழியில் அப்படியே நின்று பீச் எல்லா இடத்துலையும் அப்படியே இருந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். பெருசாக வீடியோஸில் எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா வந்துட்டு காஸ்ட்டும் அங்கே ரொம்ப நாள் நம்ம 1 டேக்கு மேலே அங்கே ஸ்டேவும் பண்ணலை. இதை நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கீழே டிஎம் பண்ணி சொல்லுங்கள். வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் நான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலுமே மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கோ ஆர் இதிலே கமெண்ட்டோ பண்ணுங்கள். நான் எல்லாமே லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ சீக்கிரம் வரும். ஸ்டே டியூன் வித் மீ ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. Bye bye.